அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூசத்திற்கு முருகனுக்கு மாலை அணிந்து விரதம் இருக்கும் சரியான முறை என்ன? அத பத்தின சில ஆன்மீக தகவல தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா, சில விஷயங்கள்லாம் நான் சொன்னது என்னன்னு உங்களுக்கு தெரியாத போயிரும். அதனால வீடியோவ ஃபுல்லா பாருங்க. வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு நமக்கு எத்தனையோ விதமான வழிபாடுகள் இருந்தாலும், விரத முறைகள் இருந்தாலும், இந்த நம்ம சுவாமி ஐயப்பனைப் போலவே முருகப்பெருமானுக்கும் நம்ம மாலை அணிந்து விரதம் இருக்கிறது உண்டுங்க. அது இந்த தைப்பூசத்திற்கு விரதம் இருப்பாங்க. சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதம் இருக்கும் முறைகள் எல்லோருக்குமே தெரிஞ்சது தான். ஆனா, முருகனுக்கு அதிகபட்சம் எத்தனை நாட்கள் விரதம் இருக்கலாம்? விரதம் இருப்பதற்கான முறை என்ன? அப்படிங்கிறத பத்தி பலருக்கும் தெரியாது. ஸோ, அந்த மாதிரி தெரியாதவங்களுக்காக தான் இந்த பதிவு. ஸோ தைப்பூசம் வந்து பங்குனி உத்திரம், தைப்பூசம், கார்த்திகை, தை மாதங்கள் இந்த மாதிரி இது மட்டும் இல்லாமல் ஐப்பசி மாதத்தில் வர்ற மகா கந்த சஷ்டியின் போது கூட சில பேர் மாலை அணிஞ்சு விரதம் இருப்பாங்க. சில பேர் காப்பு கட்டிட்டு விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. முருகப்பெருமானை வந்து வழிபடுறவங்களும் முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்து விரதம் இருக்கும் பக்தர்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகுது. பலருக்கும் வந்து முருகப்பெருமானுக்கு மாலை போட்டு விரதம் இருக்கணும் அப்படின்னு ஆசையும் இருக்குது எல்லாருக்குமே. ஆனால் மாலை அணியும் முறையும் விரத முறையும் பற்றி சரியான முறையில் புரிதல் இல்லாமல் தவிக்கிறாங்க. பல பக்தர்கள் அப்படி முருகனுக்கு மாலை அணிந்து விரதம் இருக்கும் சரியான முறை தெரியாத பக்தர்களுக்கு தெளிவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ தெரிஞ்சவங்க நீங்கள் ஆஸ் யூஷுவல் இருக்கலாம், தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு. நம்ம எப்பவுமே முருகனுக்கு வந்து மாலை போடுறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு பார்க்கலாம். மாலை வந்து முதல்ல தேர்வு செஞ்சுக்கணும். நம்ம என்ன மாலை போட்டுக்கணும், அதுக்கேற்ற நாள் என்ன அப்படின்னு. முருகப்பெருமானுக்கு வந்து நம்ம மாலை அணியும் போது 108 மணிகள் கொண்ட ருத்ராட்ச மாலையில் மட்டுமே நம்ம மாலை போடணும். மொத்தம் 2 ருத்ராட்ச மாலை போட்டுக்கணும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பிரதானமாக இருக்கணும். அதில் முருகப்பெருமானுடைய திருவுருவம் பதித்த டாலர் இருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த மாலையில் வந்து டாலர்லாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாலையை வந்து நம்ம சஷ்டி திதி, கிருத்திகை, இந்த மாதிரி விசாகம், இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை நாட்கள்லாம் நம்ம வந்து போட்டுக்கிட்டு விரதம் இருக்கலாம். உங்களுடைய பிறந்த நாள் நட்சத்திரம் அன்னைக்கு கூட நீங்கள் அந்த மாலையை வந்து போட்டுக்கிட்டு விரதம் இருந்து கோவிலுக்கு போயிட்டு வந்து நீங்கள் கழட்டி வைக்கலாம். இந்த டாலர் வச்சது மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி 48 நாட்கள் விரதம் இருக்கிற அந்த நேரத்தில் நீங்கள் அணிஞ்சிக்கணும். மாலை போட்டுக்கிறவங்க வந்து நம்மளுடைய எப்படி மாலை போடுறது, யார்கிட்ட போய் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தாய் தந்தை இல்லைன்னா உங்களோட வயதில் மூத்தவங்க பக்கத்து வீட்டில் ரொம்ப பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க, குரு, இந்த மாதிரி அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து மாலை போட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அமையாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற அர்ச்சகர் முன்னாடி முருகனா அவரை நினச்சிட்டு நீங்கள் வந்து அவர் மூலமாக நீங்கள் வந்து அந்த மாலையை போட்டுக்கலாம். ஸோ நீங்களாகவே அந்த மாலையை வந்து போட்டுக்கக்கூடாது. அந்த மாலை போட்டுக்கிறதுக்கு நாள்லேருந்தே நீங்கள் வந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும். உதாரணமாக இப்போ தைப்பூசத்துக்கு வந்து நம்ம வந்து 25ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 25ஆம் தேதியிலேருந்து நம்ம விரதம் இருக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, தைப்பூசம் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக 48 நாள் முடியறது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 10ஆம் தேதி முடிஞ்சிடும். ஸோ அடுத்த நாள் 11ஆம் தேதி வந்து தைப்பூசம் வருது. இந்த நேரம் வந்து உங்களுக்கு கரெக்டாக அமையும். அந்த நாளில் நீங்கள் வந்து மாலை அணிஞ்சிக்கலாம். இந்த விரதம் இருக்கிறதுக்கான சில விதிமுறைகள் இருக்குது. நீங்கள் இப்போ வந்து 6 நாள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அதற்குண்டான சில விதிமுறைகள் இருக்குது. 48 நாள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அதற்குண்டான சில விதிமுறைகள் இருக்குது இல்லையா? இந்த 48 நாட்கள் நம்ம முருகனுக்காக தைப்பூசத்திற்காக நீங்கள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா அன்னன்னைக்கு நீங்கள் வந்து அந்த அன்னிலேருந்து நீங்கள் இப்போ டிசம்பர் 25ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டிய பாய், தலையணை இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் தரையில் படுத்துக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற அந்த பச்சை கலரில் வந்து முருகனுக்காக மாலை அணிஞ்சிட்டு பச்சை கலரில் வந்து நம்ம வந்து அந்த வேஷ்டி சட்டை அந்த போடுவாங்க. அந்த மாதிரி பச்சை கலரில் நீங்கள் வந்து உங்களுடைய வேஷ்டியை கூட நீங்கள் வந்து போட்டு படுத்துக்கலாம். ஆனால் அதுவும் இல்லாமல் சுத்தமான பாய் ஒன்று வாங்கி கூட நீங்கள் அதை விரித்து படுத்துக்கலாம். செப்பல் போடக்கூடாது. இப்போ வேலைக்கு போகிறவங்க தவிர்க்க முடியாத காரணங்கள் அப்படின்னா அதை நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த 48 நாட்களும் நீங்கள் வந்து முடி வந்து திருத்தம் பண்ணுறது, முக சவரம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து மது, புகை இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. தாம்பத்திய சிந்தனை சுத்தமாக இருக்கக்கூடாது. விரதம் இருக்கிறவங்க விரத காலத்தில் ஆண்கள் எல்லோரையும் முருகப்பெருமானாவே பாவிக்கணும். பெண்கள் எல்லோரையும் முருகப்பெருமானின் தாயாரான பார்வதி தேவியாக பாவித்து பேசணும். யாரிடமும் நம்ம கோவப்படக்கூடாது. நம்ம கடும் சொற்கள் யாரிடம் உபயோகப்படுத்தக்கூடாது. சதா சர்வகாலமும் நம்ம முருகப்பெருமானுடைய சிந்தனையிலேயே நம்ம இருக்கணுங்க. இந்த விரதம் இருப்பவர்களுக்கான உணவு முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, விரத காலத்தில் வந்து இந்த தைப்பூசம் 48 நாள் விரதம் இருக்கிறவங்களாகட்டும், 6 நாள் இருக்கிறவங்களாகட்டும், யாராக இருந்தாலும் எத்தனை நாள் விரதம் இருந்தாலும் ஒரு வேளை உணவு எடுத்துக்கிறது சிறப்பு. முடியாதவங்க வந்து 3 வேளையும் உணவு எடுத்துக்கிட்டு இருக்கலாம். அதில் தவறு எதுவும் கிடையாது. ஆனால் அரை வயிறு மட்டும் சாப்பிட்டுக்கணும். வயிறு நிறைய சாப்பிடக்கூடாது. அதோடு இல்லாமல் இந்த 48 நாட்கள் சாத்வீகமான உணவுகள் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த விரத நாட்களில் வெங்காயம், பூண்டு இவையெல்லாம் சேர்த்துக்காம நம்ம வந்து உணவு எடுத்துக்கிறது ரொம்ப
ரொம்ப நல்லது. விரத காலத்தில் நம்மளுக்குன்னு தனி தட்டு, டம்ளர் இதெல்லாம் பயன்படுத்தணும். இது ரொம்ப சிறப்பானது. நம்மளுடைய வீட்டில் பெண்கள் வீட்டு விளக்காக இருந்தாங்க அப்படின்னா, அவங்க கையால் சமைச்சு சாப்பிட்றதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த விரத காலத்தில் நம்ம என்ன கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கலர் வேஷ்டி துண்டு போட்டுக்கலாம். அதே மாதிரி சட்டை அணிந்தாலும் மேலே வந்து துண்டு போட்டுக்கிறது அவசியம். நீங்கள் வேலையில் இருக்கிறவங்களா இருந்தால் பூஜை நேரத்தில் இதை கடைபிடிச்சுக்கோங்க. வேலையில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய யூனிஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எதுவும் தவறு எதுவும் கிடையாது. பெண்களும் வந்து பச்சை நிற உடை அணிஞ்சு கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. தினமும் வந்து சூரிய உதயத்திற்கு முன்னாடி நம்ம கண் விழித்து நம்ம வந்து குளித்து முடிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி நம்ம வழிபட்டுறணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். முடிஞ்ச வரை காலையில் 6 மணிக்குள்ளே நீங்கள் வந்து முருகனுக்கு வந்து விளக்கேற்றிடுங்க குளிச்சுட்டு. நம்மளோட ட்ரெஸ்ஸை எல்லாம் நம்மளே துவச்சிக்கணும். அதே மாதிரி 2 வேளை நம்ம வந்து குளிக்கணும். ஒரு வேளை நீங்கள் தலைக்கு குளித்தா போதும். பெண்களாக இருந்தால் நீங்கள் வந்து தினமும் தலை குளிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு வேளை மட்டும் தலைக்கு குளித்தா போதும். அதே நேரத்தில் வாரத்தில் 2 நாள் குளித்தா கூட போதும். ஆண்களாக இருந்தால் 2 வேளையுமே அவங்க தலை குளிப்பாங்க. அவங்களுக்கு அது வந்து பழகி போயிடும். 2 வேளையும் தலை குளிக்கணும். கண்டிப்பாக 2 வேளையும் தலை குளிக்கணும் ஆண்களாக இருந்தால். காலையில் உடுத்திய உடையை வந்து நம்ம வந்து திருப்பியும் சாயங்காலம் வந்து நம்ம குளிச்சுட்டு போட்டுக்கக்கூடாது. அதுக்குன்னு தனி வேற ஒரு உடை வந்து நம்ம வச்சுருக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, பூஜை முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் 2 வேளை நம்மளுடைய இல்லத்தில் விளக்கேற்றி தூப தீப ஆராதனை காமிக்கணும். வேல் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா, வேலுக்கு தினமும் காலையில் நீங்கள் வந்து அபிஷேக ஆராதனைகள் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப மிகச்சிறந்த பரிகாரம் அது. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பரிகாரத்தில் சரியாயிடும். இந்த ரொம்ப எளிமையான நெய்வேத்தியம் பால், கற்கண்டு, வாழைப்பழம், இல்லைன்னா முந்திரி, உலர்ந்த திராட்சை, இல்லைன்னா இது மகா அன்னம், இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணிடுங்க. போதும், வேறு எதுவுமே வேண்டாம். தினமும் 2 வேளையுமே முருகனுடைய மூல மந்திரம் ஓம் நமோ குமாராய நமக அப்படின்ற 6 எழுத்து மந்திரத்தை நீங்கள் 108 தடவை சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். வாய்ப்பு உள்ளவங்க திருப்புகள், கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, அனுபூதி இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் படிக்கலாம். வேல்மாறல் கூட படிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிறந்த பாராயணம் அது. இது எல்லாம் எங்களால் ஒன்றும் சொல்ல முடியாது, நாங்கள் வேலைக்கு போகிறவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஓம் நமோ குமாராய நமக அப்படி இல்லைனா ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொன்னால் கூட போதும். வாய்ப்பு கிடைச்சா தினமும் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. விரதம் இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுக்க வேண்டிய நாட்கள் முருகப்பெருமானுக்கு மாலை போட்டுக்கிட்டு விரதம் இருக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 6 நாட்களும் அதிகபட்சம் 48 நாட்களும் நம்ம விரதம் இருக்கலாம். இது இல்லாமல் நம்ம பண்ண 11 நாட்கள், 15 நாட்கள், 18 நாட்கள், 21, 27, 36 இந்த மாதிரி கூட நம்ம இருந்துக்கலாம். எண்ணிக்கையிலையும் உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து இருக்குது. இதில் ஏதாவது ஒரு காலத்தை நம்ம தேர்வு செஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விரதம் இருந்துக்கலாம். இந்த மாதிரி 48 நாட்கள் விரதம் முருகனை நினைச்சு விரதம் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை நம்ம வந்து முன் வச்சு வேண்டுதலை முன் வச்சு நம்ம வந்து மன உறுதியுடன் நம்ம வந்து அந்த விரதத்தை நிறைவேற்றி கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம பெண்களாக இருந்தால் இது பெண்களுக்கும் பொருந்தும். பெண்களாக இருந்தால் நம்மளுடைய மாதவிலக்கு காலத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க 15 நாட்கள் மட்டும் விரதம் இருந்தால் அது வந்து கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அவங்க மாலை கழட்டுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கே மாலை போட்டுக்கிறோமோ அதே இடத்துல வந்து தான் மாலையை கழட்டணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருச்செந்தூர் முருகனுக்காக உங்களுடைய ஊரில் வந்து ஏதாவது ஒரு கோவிலில் வந்து முருகர் கோவிலில் மாலை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் மாலை போட்டுக்கிட்டு திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு வந்த பிறகு திருச்செந்தூர்லேயே நீங்கள் மாலையை கழட்டாதீங்க. சுவாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எந்த கோவிலில் போயிட்டு நீங்கள் வந்து மாலையை போட்டுக்கிட்டீங்களோ அதே கோவிலில் போயிட்டு அவங்க கையாலேயே நீங்கள் மாலையை கழட்டிடுங்க. நீங்களாக கழட்டாதீங்க. யார் மாலை போட்டு விட்டாங்களோ அவங்க கையால் தான் கழட்டணும். இதில் சொல்லப்பட்டிருக்க முறைகள் எல்லாமே நம்ம அவசியம் கடைபிடிக்கணுங்க. மாலை போட்டுக்கிட்டு விரதம் இருக்கிறவங்க நம்மளுடைய சூழ்நிலைகளை ஆராய்ஞ்சு அதற்கு தகுந்தாற் போல தான் விரதம் இருக்கணும். முருகப்பெருமானுக்கு எல்லோருமே மாலை போட்டுக்கிட்டு விரதம் கொள்ளலாம். அதில் தவறு எதுவும் கிடையாது. அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.